ஹலோ கிட்டீஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பென் 10Kவோட ஃபியூஷன் ஏலியன்ஸ் எல்லாம் ஒன்று ரேங்கிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபியூஷன் ஏலியன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக பார்த்துருவோம். சொல்லப்போனால் பென் 10 கிளாசிக்கில் பென் வந்து ஆன்மிட்டிக்ஸை ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பை கழட்டி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஏலியன்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த டைமில் கிடைச்ச ஃபியூஷன் ஏலியன்ஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்காது. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக ஒரு காம்பினேஷனே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஈட் ஜாஸை சொல்லலாம். நீரும் நெருப்பும் சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஈட் பிளாஸ்ட்டும் ரிச்சாஸும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனாகவே இருக்காது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ண நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான காம்பினேஷனை கொடுத்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சதுனால தான் பயான்மிட்டிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதுவும் ஒரு சில இன்டெலிஜென்ட்டான ஏலியனை வச்சு தான். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா பென்னிக்கிட்ட வந்து 2 ஆன்மிட்ரிக்ஸ் இருக்கும் லிங்க் ஆகி. அது ரெண்டையும் டேப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட்டில் ஒரு ஃபியூஷன் ஏலியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், பயான்மிட்டிக்ஸை பற்றி ஷார்ட்டாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ரேங்கிங்குள்ளே போவோம். பென் 10K கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10,000 ஏலியன்ஸ் இருக்கும். அந்த 10,000 ஏலியன்ஸையும் ரேங்கிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். பென் 10 ஆம்னியஸில் காமிச்சா ஒரு சில ஏலியன்ஸை மட்டும் ரேங்கிங் பண்ணுவோம். மொத்தமாக 6 ஏலியன்ஸை காமிச்சிருப்பாங்க, அதாவது ஃபியூஷன் ஏலியன்ஸ். நம்பர் 6 கிராஷ் ஹாக்கர். இந்த பேரே லைட்டாக இடிக்குது. கிராஷ் ஹாப்பரோட டிஎன்ஏவையும் ஷார்க் ஸ்குவாட்சோட டிஎன்ஏவையும் கம்பைன் பண்ண ஒரு டிசைன் தான் இது. சொல்லப்போனால் கிராஷ் ஹாப்பருங்கிறது ஒரு வெட்டிக்கிளி தான். அழகாக காலை வச்சு அசால்ட்டாக ஜம்ப் பண்ண முடியும் ஒரு சில சவுண்டு போட்டுக்கிட்டு. அப்படியே இன்னொரு பக்கம் வந்தால் ஷார்க் ஸ்குவாட்ச் இருக்காப்புல. இவர் பேருக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ ஷாக் கொடுப்பாரு. ஸோ இந்த 2 ஏலியனையும் ஃபீஸ் பண்ணி ஒரே டிசைனாக பார்க்க கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது மீதியை கம்பேர் பண்ணும் போது. அதனாலே அது நம்பர் 6K கொடுத்துருவோம். நம்பர் 5ல் இருக்கிறது 4 மங்கசார் தான் இருக்குது. ஹியூமங்கசாரையும் 4 ஆர்ம்ஸையும் ஃபீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் அதிகமாக ஹியூமங்கசார் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. 4 ஆர்ம்ஸோட அல்டிமேட் ஃபார்மை பார்த்த மாதிரி தான் இருக்குது. 4 ஆர்ம்ஸ் வந்து பென் 10 கிளாசிக்கில் பிசிக்கலாக ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. அப்படியே பென் 10 ஏலியன் ஃபோர்ஸ்க்கு வந்தால் ஹியூமங்கசார் வந்து பிசிக்கலாக ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 2 ஏலியனுமே ஃபீஸ் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃபன்னியாக தெரியுது. ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த ஏலியன் ஃபார்மில் இருக்கும்போது பென்னால் மூவ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் இந்த டிசைன் வந்து ஓகேவாக தான் இருக்குது. வாங்க அடுத்து போவோம். நம்பர் 4 பிக் செக். வேபிக்கையும் அப்சக்கையும் சேர்த்துன ஒரு டிசைன் தான் இது. இந்த டிசைனை பார்க்கும் போதே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா வேபிக்கு வந்து ஒரு பெரிய ஏலியனாக காமிச்சிருப்பாங்க, அதே மாதிரி அப்சக் வந்து ஒரு குட்டி ஏலியனாக காமிச்சிருப்பாங்க. ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அப்படி இருக்கும்போது இது ரெண்டையும் எப்படி ஃபீஸ் பண்ண மனசு வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இருந்தாலும் இது நம்பர் 4க்கு வர முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வேபிக்கோட டிசைன் வந்து இதில் அதிகமாக இருக்கும் அப்சக்கோட டிசைனை கம்பேர் பண்ணும் போது. அதனாலே இந்த டிசைன் கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்குது. நம்பர் 3 அப்ரிக். ஜூரிரிக்கோட டிஎன்ஏவையும் அப்கிரேடோட டிஎன்ஏவையும் ஃபியூஸ் பண்ணி அப்ரிக்காக கொடுத்துருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த காம்பினேஷனே ரொம்ப மாசாக இருக்குது. அப்கிரேடால் எந்த ஒரு டெக்னாலஜியில் வேணாலும் பூந்து விளையாட முடியும். அப்படியே இன்னொரு பக்கம் வந்தால் ஜூரிரிக்கும் ரொம்ப பிரில்லியண்டான ஏலியன் தான். ஆனால் பார்க்க நரகத்துலேருந்து வந்த மாதிரியே இருக்கும். அதுவும் பென் 10 அல்டிமேட் ஏலியனில் ஜூரிரிக்கோட அப்பியரன்ஸே கொஞ்சம் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த 2 காம்பினேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. டீட்டெயிலிங்கும் நிறைய ஆட் பண்ணி ரொம்ப மாசாக பண்ணியிருக்காங்க. அதனாலே இது நம்பர் 3. நம்பர் 2 ஹியூமங் கூப்ஸார். ஹியூமங்கசாரோட டிஎன்ஏவையும் கூப்போட டிஎன்ஏவையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹியூமங்கசாரை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே 4 மங்கசார் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தா ஹியூமங் கூப்ஸாராக இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. வெஞ்சன்ஸ் ஆஃப் வில்கேக்ஸ் எபிசோட் அப்போ பென்னோட உடம்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பெலினை வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஒரு டிசைன் வந்து ஹியூமங்கசாரை கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் ஹியூமங்கசாரை கவர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான டிரான்ஸ்ஃபர்மேஷனான அட்டாமிக் எக்ஸ் தான். அட்டாமிக்ஸோட டிஎன்ஏவையும் ஏலியனிக்ஸோட டிஎன்ஏவையும் கம்பைன் பண்ணி அட்டாமிக் எக்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு குட்டி டீட்டெயிலும் இருக்குது. பென் வந்து பயான்மிட்டிக்ஸை கிரியேட் பண்ணதுக்கான முக்கியமான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா சாலினா அண்ட் பேலகஸ் இவங்க 2 பேர்த்துக்கிட்டே பர்மிஷனே வாங்காமல் ஏலியனிக்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக தான். எனக்கு தெரிஞ்சு பென் 10K வந்து அதை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே பெர்ஃபெக்டாக இருக்கும். பவர் வைஸும் சரி, டிசைன் வைஸும் சரி. அதனால தான் நம்பர் 1 பொசிஷனில் இந்த ஒரு டிசைன் இருக்குது. இந்த ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கலனாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச லிஸ்ட்டை நீங்களே கிரியேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.